கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்துல அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக இந்த நாளிலே உங்களோடு கூட தொடர்பு கொள்கிறதுல கர்த்தருக்குள்ளாய் அதிகம் மகிழ்கிறேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டிருக்கிறவர்களை என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று சகரியா 9:11 ஆண்டவர் சொல்ற. தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, அடைக்கப்பட்டிருக்கிற உங்களை விடுதலை பண்ணுவேன், இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். தண்ணீர் இல்லாத குழியில அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை விடுதலை பண்ணுவேன். ஆண்டவனுக்கு அருமையான ஒரு வார்த்தை, நீ அடைக்கப்பட்டிருக்கிறாய். எரேமியாவின் புஸ்தகம், ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகத்துல எரேமியா குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருக்கு 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல தண்ணீர் இல்லாத குழி அடைக்கப்பட்டிருக்கிற எரேமியா. ஆதியாகமம் 37:24 யோசேப்பு, தண்ணீர் இல்லாத குழியில போடப்பட்ட யோசேப்பு. 28ஆம் வசனத்துல யோசேப்பை குழியும் தூக்கி எடுக்கப்பட்டாச்சு. அது எரேமியா 38:13 ஏபெத் மேலேக்கு பழம் புடவைகளை கொண்டு போய், கயிறை கொண்டு போய் அதுல கட்டி எரேமியா வெளியே எடுத்து. சோ தண்ணீர்ல குழி அடைக்கப்பட்டிருந்த எரேமியா, தண்ணீர்ல குழி அடைக்கப்பட்டிருந்த யோசேப்பு போடப்பட்டது உண்மை. அங்கே கர்த்தர் விடல, ஏபெத் மெலேக்கை அங்கே அனுப்புகிறார். ஏபெத் மெலேக்கை கர்த்தர் அங்கே அனுப்புகிறார். இங்கே யூதாவை கர்த்தர் அனுப்புகிறார். சோ அடைக்கப்பட்டிருந்த உன்னை எஸ்கேப் பண்றதுக்கு கர்த்தர் ஏபெத் மெலேக்குகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். யூதாக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ அடைக்கப்பட்டே இருப்பதுல உனக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ராபா ஷதோங்கா நகாலாவா, உனக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உன்னை மீட்டெடுக்க அடைக்கப்பட்டிருக்கிற யோசேப்பு ஆமா, சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய பிராணன் ஆமா அந்த கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தது. 18ஆம் வசனம் 105 வசனத்துல அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அடைக்கப்பட்டிருந்தவன் தேவஜனமே, நீ அடைக்கப்பட்டிருக்கிறல்ல, நீ அடைக்கப்பட்டிருக்கிறல்ல. 2 அடைப்பு இருக்கு. உன்னை கர்த்தர் அடைத்தார், தேவை. நீ அடைக்கப்பட்ட தோட்டம் தேவை, உனக்கு ஃபென்ஸ் இருக்கு தேவை, நீ பாதுகாப்பு இருக்கிற அது தேவை, கர்த்தரோட எல்லைக்குள்ள இருக்கிற அது, அந்த அடைப்பு தேவை. அந்த அடைப்பை கர்த்தர் பிடுங்கி போடக்கூடாது. கர்த்தரை சோத்திரம். அதே சமயத்துல சாத்தான் அடைத்து வைத்திருக்கிறார், சத்துரு உன்னை அடைத்து வைத்திருக்கார். நீ ஃபிளரிஷ் ஆக முடியல, நீ செழிக்க முடியல, ஒரு லெவலுக்கு மேல வர முடியல, ஒரு கொத்தா பவுன்ச்சா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, ஒரு லெவல் அடைக்கப்பட்டிருக்கிற. அப்படிப்பட்ட மக்களை பார்த்து கர்த்தர் பேசுறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு வார்த்தை அழகா அடைக்கப்பட்டிருக்கிற. ஐயா, நீ மறுபடியும் சொல்ல, கர்த்தர் அடைக்கப்பட வேண்டியது அவசியம். அடைக்கப்பட்ட தோட்டம் அது அவசியம். அந்த சாத்தாவோட அடைச்சு வச்சிருக்கான் தெரியுமா? நீ ஃபிளரிஷ் ஆக முடியும் தெரியுமா? உன் தொழில் ஃபிளரிஷ் ஆக முடியும் தெரியுமா? ஒரு லெவலுக்கு மேல எல்லாம் விரிவா விட மாட்டேங்கிறாங்கல்ல. ஒரு லெவலுக்கு மேல நோ, அவ்வளவுதான் நிக்கிறோம், அங்கதான் நிக்கிறோம், மேல சொல்றாங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அந்த லெவல் இன்னைக்கு அடைக்கப்பட்ட ஒண்ணு அந்த ஃப்ரீ பண்றாரு. அந்த அடைப்பை தகர்த்தெறியார். நீ இனிமேல் எக்ஸ்பேண்ட் ஆக போற, எக்ஸ்டெண்ட் ஆக போற, நீ அபண்டன்ட் ஆக போற, நீ விரிவடைய போகிற, உன் வாழ்க்கை விரிவடையதை கண் கூட பார்க்க போற. அடைப்பை தகர்த்து போடுறாரு. உன்னை கர்த்தர் விரிவடைய எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்புற. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, உன்னை குமாரனா இயேசுவின் நாமத்திலும் வருகிறோம். எங்களை எக்ஸ்பேண்ட் பண்ற கர்த்தர் நீங்க. வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவான்னு சொல்ற கர்த்தர் நீங்கப்பா. நீ வடக்க தெற்க கிழக்க மேற்க இடம் கொண்டு பெருகுவான்னு சொல்ற கர்த்தர் நீங்கப்பா. எல்லா பக்கமும் பரம்பு சொல்ற கர்த்தர் நீங்கப்பா. இந்த பக்கம் மலையிலிருந்து அந்த பக்கம் சமுத்திரம் வரைக்கும் பாவி பரவி கடந்து போன்னு சொல்ற கர்த்தர் நீங்கப்பா. உம்முடைய கரத்துல பக்கம் எடுக்கிறோம். உம்முடைய பிள்ளை இது வரைக்கும் பெருக முடியாம, ஆண்டவர் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாம, விரிவடைய முடியாம, ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை காண முடியாம அடைக்கப்பட்டு அதுக்காக போகக்கூடாது. அவ்வளவுதான் என்று ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ராமா கஷத்தோங்க நகாலவா, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உங்க மேல டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சுப்பா. இயேசுவின் நாமத்துல டாமினேஷன் உடைக்கிற. இயேசுவின் இயேசுவின் நாமத்துல எல்லா டாமினேஷன் ஸ்பிரிட்ட தகப்பனே மேல உடைக்கிற. இயேசுவின் நாமத்தினால டாமினேட் பண்ற பொல்லாத கையை எடு. இயேசுவின் நாமத்துல தகப்பனே இந்த மக்களை பலத்த மாற்றம் உண்டாகட்டும், ஒரு விரிவடையட்டும், நிலைகள் தகர்த்தெறியப்படுதாக, ஒரு எக்ஸ்பேண்ட் உண்டாகட்டும். கிருபைக்காக நமக்கு சோதரி இயேசு ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord.